ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சித்தாள் 8ல் 16லேருந்து 20 வரையும் இருக்க கொஷின்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15 கொஷின் 5 3 வீடியோவாக நம்ம போட்டிருப்போம். அப்போ இதில் 16வது கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0.5ஐ 0.05ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு 1ன்னு சொல்லலாம். இதுலேருந்து இது வகுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால இது 10ஆல் வகுக்கணும், இது 2 இருக்கிறதுனால இது 100ஆல் வகுக்கணும். இந்த நம்பரை இதால் வகுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது 5/10ன்னு வரும் வகுத்தல், இது 5/100ன்னு வரும். அப்போது இது வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சின்னா பெருக்கெல்லாம் தலைக்கீழியாக மாறிடும். அப்போ 5/10 பெருக்கல் 100/5. அப்போ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஒரு 10 பைத்து 11 பைத்து. அப்போ மீதி என்ன வருது 10. ஆனால் இங்கே ஈவு என்ன சொல்லியிருக்காங்க 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்று பார்த்திங்கன்னா தவறு. அதுக்கப்புறம் பாருங்கள், சுருக்கமான விடை தருக. 17வது கொஷின் 346 சென்டிமீட்டரை மீட்டராகவும் மற்றும் 346 மீட்டரை சென்டிமீட்டராகவும் மாற்றுக. அப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னா ஒரு மீட்டர்னால் 100 சென்டிமீட்டருக்கு சமம். அதனால் இது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றும். அப்போ 1 சென்டிமீட்டர்னால் 1/100 மீட்டருக்கு சமம். அப்போ ஃபஸ்ட்டு இது வரும். அப்போ பாருங்கள், 146 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 346 வகுத்தல் 100. அப்போ இது மீட்டராக மாறிடும். அப்போ மீட்டராக மாறிடுச்சுன்னா 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வரும். அப்போ இது 1 இது 2, அப்போது 3.46 மீட்டருன்னு வரும். ரெண்டாவது பாருங்கள், இது மீட்டரை சென்டிமீட்டராக மாறும். மீட்டர் சென்டிமீட்டராக மாறும் 100ஆல் பெருக்கிடணும். அப்போ பாருங்கள், 346 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 346 பெருக்கல் 100. அப்போது இது சென்டிமீட்டராக மாறிடும். அப்போ பெருக்கினிங்கன்னா 34,600ன்னு வரும். அப்போ சென்டிமீட்டரில் வரும். அவ்வளோதான். இது 17வது ஆன்சர். அதுக்கப்புறம் 18வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறோம். 5 கிலோமீட்டர் ஆனது 21 மீட்டருக்கு ஒப்பிடும்போது எவ்வளவு குறையும்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து இது நாங்கள் கழிச்சிட்டிங்கன்னா வரோம் ஆன்சர் தான் அது. அப்போ பாருங்கள், இது மீட்டரில் சொல்லியிருக்காங்க, இது கிலோமீட்டர். அப்போது 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டருக்கு சமம். இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 1 கிலோமீட்டராக இது வகுத்திட்டிங்கன்னா 1000ஆல் வகுத்திட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போது 21,000 மீட்டர் கிலோமீட்டராக மாற்றினா 1000ஆல் வகுத்திடணும். அப்போ 21,000. அப்போ இது கிலோமீட்டராக மாறிடும். அப்போ 3 பூஜ்ஜியத்துக்கு 3 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன வருது 21 கிலோமீட்டர். அப்போ இதுவும் கிலோமீட்டர், இதுவும் கிலோமீட்டர். அப்போ 21லேருந்து 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போது 5 கிலோ மீட்டர் ஆனது 21 கிலோ மீட்டருடன் ஒப்பிடும்போது 16 கிலோமீட்டர் குறைவு. இதை விட இது எவ்வளோ குறைவுனா 16 கிலோமீட்டர் குறைவு. புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். இது 18வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 19வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ராஜ் ஒரு நாளில் 2.5 மணி நேரம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாள். அவர் 5 நாட்களில் முழு புத்தகத்தையும் வாசித்து முடிக்கிறார் எனில் முழு புத்தகத்தையும் வாசித்து முடித்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? அப்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ, 5 நாளைக்கு எவ்வளோனா இதால் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், ஆன்சர் ஒரு நாளில் புத்தகம் வாசிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா 2.5 மணி. 2.5 மணினா இது பாருங்கள் எப்படி எழுதலான்னா 2 4 1 கூட்டினீங்கன்னா 5. அப்போ 5/2 மணின்னு வரும். இப்போ 5/2 மணி பின்னமாக நம்ம எழுதிக்கலாம் மாற்றி. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 5 நாள்னா 5ஆல் இது பெருக்கிடணும். அப்போது 5 நாளில் புத்தகம் வாசிக்கும் நேரம்
வாசிக்கும் நேரம்னா 5ஆல் நம்ம பெருகிடணும். பாருங்கள் 5/2 பெருக்கல் 5. அப்போது இது 5 5 பெருக்கல் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது பெருகிடணும், இது பையில் இருக்கிறது அப்படியே வரும். அப்போ பாருங்கள் 5 5 எவ்வளோ 25, பையில் என்ன இருக்குது 2, அது அப்படியே வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது நீங்கள் 2ஆல் வகுத்திங்கன்னா 1 2 2, இதில் 12, இதில் 1 2 2, இதில் 2 முறை வரும். புள்ளி வச்சிங்கன்னா மறுபடியும் 0 சேர்த்திங்கன்னா 1 கூட 5 முறை வரும். அப்போ 12.5ன்னு வருதுங்களா? இது அடிச்சிங்கன்னா அப்போது 12.5 மணி நேரம். அப்போ இது 0.5னா அரையை குறிக்கும், அதனால் 12.5 அரை வந்து இப்படி போட்டுக்கோங்க, மணி நேரம். புரிஞ்சுதுங்களா? 5 நாளில் வாசிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 19வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 20வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ரமேஷ் 8 வினாடிகளில் 0.048 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறாள் எனில் ரமேஷ் 1 நிமிடத்தில் கடக்கும் தூரத்தை மீட்டரில் குறிப்பிடு. மீட்டர், அப்போ இது கிலோமீட்டரில் இருக்கிறது நம்ம மீட்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதே 8ஆல் வகுக்கணும். அப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஆன்சர், இது வினாடியில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது நிமிடம், 1 நிமிடம்னா 60 வினாடியை குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ சைடில் வந்து இது எழுதி வச்சுக்கோங்க. 1 நிமிடம் 60 வினாடிக்கு சமம். அப்போது 60 வினாடிகள். அப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணுன்னா 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டருக்கு சமம். அப்போ 8 வினாடிகளில் கடந்த தூரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 0.048. அப்போது கிலோமீட்டர் மீட்டராக மாற்றினா 1000ஆல் பெருக்கிடணும். அப்போது பெருக்கல் 1000னா பெருக்கினீங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும். அப்போது 1 2 3னா அப்போது இது 48 மட்டும் வரும். அப்போது 48 மீட்டராக மாறிடும். புரிஞ்சுதுங்களா? இது 1000ஆல் பெருக்கணும், கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாறணும். அதே மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக மாறினா 1000ஆல் வகுத்திடணும். இது பெரிய அலகுலேருந்து நம்ம சின்ன அலகுக்கு மாற்றுறதுனால பெருக்கிறோம். அதே சின்ன அலகுலேருந்து பெரிய அலகு மாறினா வகுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது 48 மீட்டர் வருதுங்களா? அப்போது அவங்க 1 நிமிடத்துக்கு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது 60 வினாடின்னு நம்ம எழுதணும். 60 வினாடிகளில் கடந்த தூரம் 60ஆல் பெருக்கிட்டு 8ஆல் வகுத்திடணும். அப்போ பாருங்கள் 60 பெருக்கல் 48/8. அப்போது 1 8 8 6 8 48. அப்போது 60 பெருக்கல் 6. அப்போ பெருக்குன்னா 0 6 36 360 மீட்டருன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் மீட்டரில் தானே யோசிச்சாங்க, மீட்டரில் கண்டுபிடிச்சிட்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதோட இந்த பயிற்சி தாள் கூட முடியுது.